ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். எபிரேயர் 13, 16 முதல் 21. தியான வசனம் 18ஆம் வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்பதாக எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் சில காரியங்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது, உண்மைக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது, வழக்கத்திற்கு மாறாக நடக்கின்ற பொழுது, சுயம் மேலிடுகின்ற பொழுது, மற்றவர்கள் நம்மை பார்த்தோ அல்லது நாம் மற்றவர்களை பார்த்தோ கூறுகின்ற வார்த்தை, உனக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கிறதா என்று கேட்பார்கள். உன் மனச்சாட்சியை கொண்டு விட்டாயா, மழுக்கி விட்டாயா, உனக்கு மனச்சாட்சி இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த வேதாகமம் எபிரேய ஆக்கியோன் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆதி மனிதன் பாவம் செய்தபோது அவன் துர்க்கணமுடையவனாய், துர்மனச்சாட்சி உடையவனாய், துர்க்கிரியை செய்பவனாய் காணப்பட்டான். பாவியின் மனச்சாட்சியில் செத்த கிரியைகள் காணப்படுகின்றன. அவைகள் அகற்றப்பட வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என எழுதியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்த மனச்சாட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறது. நம்முடைய மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது என்பதாக சொல்லுகிறார். மனிதன் துர்க்குணத்திலே உருவாகி பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டிருந்தாலும் எப்பொழுது கிரியையினால் பாவம் செய்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தேவனுக்கு சத்துருவாக மாறுகிறான் என்பதாக கொலோசியர் 1:21 மூலம் கற்றுக்கொள்கிறோம். மனிதன் சிறு குழந்தையாய் இருக்கின்ற பொழுது களங்கமில்லாது பாவம் செய்யாது ஜீவிக்கிறான். ஆனால் முதலில் பொய் சொல்லும் பொழுதோ, திருடும் பொழுதோ, அல்லது மற்றவர்களோடு சண்டையிடும் பொழுதோ அவன் முகநாடி வேறுபடுகிறது. அவனுக்கு கலக்கமும் நடுக்கமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவனுக்குள் இருக்கின்ற மனச்சாட்சியானது அவன் செய்தது தவறு என்று உணர்த்துகிறது. அவன் தான் செய்த தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவன் மனச்சாட்சியில் உள்ள செத்த கிரியைகளை அகற்றி விடுகிறது. ஆனால் மனச்சாட்சி உணர்த்தியும் தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான் என்றால் மனச்சாட்சியிலே சூடுண்டவனாய் மாறிவிடுகிறான் என்பதாக 1 தீமோத்தேயு 4:1 குறிப்பிடுகிறது. துர்மனச்சாட்சி நீங்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட வேண்டும் என்பதை எபிரேயர் 10:22 நமக்கு விளக்குகிறது. இந்த அனுபவமானது நாம் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது நமக்குள் துவங்குகிறது. ஆக ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நல் மனச்சாட்சி உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். நம்முடைய ஆதி பெற்றோரை பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போன நிமித்தம் தனக்கிருந்த நல் மனச்சாட்சியை இழந்தார்கள். மறுபடியும் நமக்குள் நல் மனச்சாட்சி உண்டாக நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட தகனங்களும் பலிகளும், ஒருவேளை தேவனுக்கென்று நாம் செலுத்துகிற காணிக்கைகளும் அதற்கு சமமாகாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே உத்தமம் என்பதாக கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவும் ஒருவேளை அவன் உள்ளே அழைத்து வந்த அந்த மிருக ஜீவன்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தன, காக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 120 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டும் கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்தார்கள்? நீதியுள்ள தண்டனை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம்.
உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது 2 பேர் சேர்ந்து செய்வது தான். இங்கே தேவனும் நாமும் சேர்ந்து இந்த நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் நம்முடைய பங்கு என்ன அல்லது நம்முடைய பொறுப்பு என்ன என்று பார்ப்போம் என்றால், நாம் விசுவாசித்து கீழ்ப்படுகிறோம். தேவனுடைய காரியம் என்ன? தேவனுடைய காரியம் நமக்கு கிருபையையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் ஜெயத்தையும் கொடுக்கிறது. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்மனச்சாட்சி நம்மில் திவ்ய சுபாவங்களை உருவாக்குகிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற பொழுது கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்பதாக குறிப்பிடுகிறார். அன்பு உருவாக இருதயம் சுத்தமாயிருப்பதோடு நம்முடைய விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். மனச்சாட்சி நல்மனச்சாட்சியாக இருந்தால் அதில் பிறக்கும் அன்பு பரிசுத்தமுள்ளதாயும் குற்றமற்றதாயும் காணப்படும். நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் முன்பே ஜனங்கள் மனச்சாட்சியின்படி வாழ்ந்து வந்தார்கள். நல்மனச்சாட்சியின்படி நடந்தவர்கள் நல்ல நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தினார்கள். துர்மனச்சாட்சிக்கு இடம் கொடுத்திருந்தவர்கள் துன்மார்க்கராய் வாழ்ந்தார்கள். ஆபேல் தனக்குள்ளிருந்த நல் மனச்சாட்சியின்படி தேவனை நேசித்து கொழுமையானதையும் முதன்மையானதையும் சிறப்பானதையும் கர்த்தருக்கு கொடுத்தான். ஏனோக்கு நல் மனச்சாட்சியால் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமற் போனான். நோவா நல் மனச்சாட்சியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணி தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டான். ஆபிரகாம் தனக்கிருந்த நல் மனச்சாட்சியால் தேவனை விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்தான். ஈசாக்கு நல் மனச்சாட்சியால் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். யோசேப்பு தனக்குள்ளிருந்த நல் மனச்சாட்சியால் தன்னுடைய தகப்பனோடு குடியிருக்கையிலும் எகிப்திலும் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டான். இவர்களுக்கு அந்த நாட்களில் பிரமாணங்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்களுக்குள் இருந்த நல் மனச்சாட்சி அவர்களுக்குள்ளே நல்ல நல்ல திவ்யமான சுபாவங்களை உருவாக்கினது என்று நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்த யூதர்கள் பலர் நியாயப்பிரமாணத்தை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, அவைகளை கை கொள்ளவில்லை. அந்த நியாயப்பிரமாணத்தை தங்களுக்காக அவர்கள் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை மறந்து அவர்கள் மனம் போல ஜீவித்தார்கள். அதன்படி செய்யாதவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்டார்கள், ஆனால் அதன்படி செய்யவில்லை. நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதியாரோ அவர்களுடைய மனச்சாட்சி சாட்சியிடுகிறதினால் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்பதாக ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மனச்சாட்சி நல் மனச்சாட்சியாக இருக்கிறதா? நாம் நல் மனச்சாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசம் சேதப்பட்டு விடும் என்பதாக 1 தீமோத்தேயு 1:19 பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாக நல் மனச்சாட்சியோடு நடந்து வந்தார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினால் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்திலே எக்ஸசைஸ் என்று எழுதியிருப்பதால் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவராயிருக்க அப்பியாசம் அல்லது பயிற்சி செய்தார் என விளங்கிக் கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் 24:15-16 வாசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் அருமை சகோதரனே சகோதரி, அன்பான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்முடைய துர்மனச்சாட்சி நீங்க தேவனோடு நல் மனச்சாட்சியில் உடன்படிக்கை செய்து நல்ல நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்த நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து இன்று அந்த மனச்சாட்சியை நாம் துர்மனச்சாட்சியை மாற்றினவர்களாக நம்முடைய சுயத்திற்கு இடம் கொடுத்தவர்களாக நாம் இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக நாம் இருப்போம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உடன்படிக்கையை புதுப்பியுங்கள். நல்ல நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தி குற்றமற்ற மனச்சாட்சியுள்ள வாழ்க்கையை அப்பியாசமாக்கி
அவருடைய வருகையில் காணப்படுவதற்கு நாம் அவரிடமாய் திரும்ப ஓடி வருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறுபடியும் ஆண்டவரே என்னை கழுவும், என்னுடைய துர்மனச்சாட்சி நீங்கி செத்த கிரியைகளற நான் நல் மனச்சாட்சியுடையவனாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத காலங்களிலே நல் மனசாட்சியோடு தேவனுடைய பிள்ளைகள் ஜீவித்தார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டும் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. தேவரீர் கிருபையின் காலங்களை எங்களுக்கு கொடுத்து, இந்த கிருபையின் காலங்களில் நாங்கள் உமோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் நாங்கள் அல்லல் தட்டினவர்களாய் காணப்படுகிறோம். வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம், கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட்டு நல் மனச்சாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினாலே காத்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.